ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நமக்கு தந்திருக்கிற பலன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறான். சற்று தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னை இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்மை தாழ்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சாதி ரட்சகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீ தேவாதி தேவன் ஆண்டவரே. நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே. நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே. நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே. நீர் எங்கள் துருகம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத நேசர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எபிரேயர் 10:19 விதமாய் சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியே பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துர்மனசாட்சி நீங்க இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு விசை தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என் வாழ்க்கையில உண்டா ஆண்டவரே? இந்த ஆராதனையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரத்தக்கதாக ஆண்டவரே எங்களை உம் சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் என்று சொல்லி சபை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வழியில கோயர் இந்த பல்லவியை பாடுவாங்க. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நான் உமக்கு தந்த ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே இயேசுவே, இயேசு நாயகா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒரு விஷயம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு ஆசீர்வாதத்துக்காய் சகோதரர் ஹியூபர்ட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க.
நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியினாலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடும்படி ஆங்காங்கே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, உடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஆண்டு நடத்துவீராக. இருக்கிற இடங்களிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்யும். ஆராதனையும் செய்தியையும் கர்த்தருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவர் எங்களை விசேஷமாக சந்திக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வர வேண்டும் சொல்லி நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்வது வழக்கம். தேவ சமூகத்தில் வரக்கூடியவர்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு. நாம் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு விரோதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை போற்றி துதிப்போம். சங்கீதம் 111:4 விதமாக சொல்கிறது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளவர் என்று சொல்லி ஏசாயா 25:1 சொல்கிறது, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று சொல்லி அதிசயம் செய்யக்கூடிய தேவன் இந்த நாளிலே நம் வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வாராக. இந்த பாடலை அதிசயமாய் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். ஆமென். விசுவாச அறிக்கை செய்தவர்களாய் இந்த பாடலை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட பாடுவோம். மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் தோள்களிலேந்தி சுமந்திடுவார். மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலும் தோள்களிலேந்தி சுமந்திடுவார். நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. அதிசயமாக நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாக நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். செங்கடல் எனக்கு முன்பாய் எதிரிட்டு நின்றாலும், யோர்தான் எனக்கு முன்பாய் கரை புரண்டோடினாலும், செங்கடல் எனக்கு முன்பாய் எதிரிட்டு நின்றாலும், யோர்தான் எனக்கு முன்பாய் கரை புரண்டோடினாலும், வழி திறக்கும் நான் முன்னேறுவேன், கர்த்தர் முன் செல்கிறார். வழி திறக்கும் நான் முன்னேறுவேன், கர்த்தர் முன் செல்கிறார். நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. அதிசயமாக நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார். அதிசயமாக
நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்திடுவார் வனாந்த பாதையிலே. எனக்காய் வழி திறப்பார், வலக்கரம் பிடித்து என்னை வழுவாமல் காத்திடுவார் வனாந்திர பாதையிலே. எனக்காய் வழி திறப்பார், வலக்கரம் பிடித்து என்னை வழுவாமல் காத்திடுவார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே நடத்திடுவார். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே நடந்திடுவார். நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. நன்றி நிறைந்து பாடிடுவே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, நல்லவர் நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வனாந்தர பாதையில வழி திறக்கிற தேவன். வலது கரம் பிடித்து வழுவாமல் காப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு முறையும் நான் ஆராதனைக்கு வருகிற வேளையில தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று வருவது வழக்கம். கடந்த நாளில் நான் இந்த அதிகாலை வேளையில இந்த ஆராதனைக்காக நான் ஜெபித்து கொண்டு இருந்த வேளையில தேவன் எனக்கு தந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 62 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். சியோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீங்க என்ன நிலையோடு கூட வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்கள் மனநிலையை எனக்கு தெரியாது. ஆனா என் நேசர் சொல்கிறா, உன்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று மாத்திரமல்ல உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி. ஒருவேளை எந்த விடத்திலேயாவது கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா என் தேசர் உங்களை இந்த வேளையில தொடுகிறார். அவரை பிடித்து கொண்ட பிள்ளைகளை வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பாடலை என் ஜனமே மகிழ்ந்து களி கூறு என்ற பாடலை உற்சாகத்தோடு விசுவாச அறிக்கை செய்தவர்களா இந்த வேளையில இந்த பாடலை பாடுவோம். ஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீக்கி துதி பாடு. தேவ ஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீக்கி துதி பாடு. ரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். ரட்சகர் உன்னை நேசிக்கிறார், ரட்சித்து உன்னை காத்திடுவார். தேவ ஜனமே மகிழ்ந்து களி கூறு, பயங்கள் நீக்கி துதி பாடு. சிருஷ்டிகரே உன் நாயகர், கர்த்தர் என்பது அவர் நாமம். சிருஷ்டிகரே உன் நாயகர், கர்த்தர் என்பது அவர் நாமம். பரிசுத்த தேவன் உன் மீட்பர், சர்வ பூமிக்கும் அவரே தேவன். பரிசுத்த தேவன் உன் மீட்பர், சர்வ பூமிக்கும் அவரே தேவன். தேவ ஜனமே மகிழ்ந்து களி கூறு,
பயங்கள் நீக்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு. பயங்கள் நீக்கி துதிப்பாடு நித்திய காலத்து நீதியை நிலையாக உன்னில் ஸ்தாபிக்கிறார். நித்திய காலத்து நீதியை நிலையாக உன்னில் ஸ்தாபிக்கிறார். கர்த்தரின் கரத்தில் கிரீடமும் ராஜமுடியும் நீயாவாய். கர்த்தரின் கரத்தில் கிரீடமும் ராஜமுடியும் நீயாவாய். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு. பயங்கள் நீக்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு. பயங்கள் நீக்கி துதிப்பாடு. கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. கைவிடப்பட்டவள் நீ அல்ல, பாழான தேசம் நீ அல்ல. எப்சிபா பியூலா என்று சொல்லும் புதிய வாழ்வை பெற்றிடுவார். எப்சிபா பியூலா என்று சொல்லும் புதிய வாழ்வை பெற்றிடுவாய். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு. பயங்கள் நீக்கி துதிப்பாடு தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூரு. பயங்கள் நீக்கி துதிப்பாடு. ஆமென். கரங்களை உயர்த்தி அப்படியே தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கை புதிய வாழ்வை பெற்றிடுவாய். கைவிடப்பட்டவள் நீ அல்ல என்று சொல்லி, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு கூட இந்த நாளில நாம் கடந்து கொண்டிருப்போமானா, தேவ ஆவியானவர் சொல்கிறார், நீ கைவிடப்படலப்பா. உன்னை நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, எந்த இடத்தை தேவன் தொட வேண்டும் என்று விரும்புறீங்களோ, அந்த இடத்தை தேவன் தொடும்படியா இந்த காலை வேளையில உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களை தொடுகிற வேளையில உங்கள் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்கிற இந்த பாடலால் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசாயா 43:1 விதமாய் சொல்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறோமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, யாக்கோபே உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி. அதுபோல ஏசாயா 44:1 விதமாய் சொல்கிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவுமான உனக்கு துணை செய்கிறமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே என்று சொல்லி. இந்த காலை வேளையில பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் பயப்படாதே என்று சொல்லி. இந்த பாடலை நாம் எல்லாரும் ஆவிலே இணைந்து பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஆமென். பலவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர். உன் முன்னே நடந்து செல்கிறார், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாத. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாத. உன்னை உண்டாக்கினவர், உன் சிருஷ்டிகர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். இந்த கொரோனா நாட்களில, இந்த நாட்களில் பயத்தோடு, பயத்தின் ஆவியோடு கூட இருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் நம் நடுவே நடந்து செல்கிறார். அவர் நம் முன்னும் பின்னும் காக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முன்னும் பின்னும் காக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்காதே என்று சொன்ன எங்கள் நேசர் எங்களோடு கூட வருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேசரை நாம் எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, செப்பனியா 3:15 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி, அந்த நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பா. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பா. அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம். அந்த தேவனை நாம் ஆராதிப்போமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா. ஆமென். ஹல்லேலூயா.
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. ஆமென் லார்ட். Thank you. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. ஆமென் லார்ட். Thank you. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் Hallelujah. பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் என்னத்தை செலுத்திடுவேன் ஆண்டவரே? 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் தொழுது கொள்வேன் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீ தேவாதி தேவன் ஆண்டவரே, நீ கத்தாதி கத்தர் ஆண்டவரே. நீர் என் கண்மலை ஆண்டவரே, நீர் என் கோட்டை ஆண்டவரே, நீர் என் துருகம் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, என் பிரியமே என்று என்னை அழைக்கிற தேவன் ஆண்டவரே, என்னை கைவிடாத நேசர் ஆண்டவரே, உன்னதர் ஆண்டவரே, உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Lord, I thank you. Thank you, Father. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. Yes, Lord. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம். நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே.
உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை. எஸ் லார்ட், உங்களை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஆமென். ஹalleluya. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. Thank you, Father. Hallelujah. நேசிப்பே நேசிப்பே நேசிப்பேன் இயேசுவை. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே. நேசிப்பே நேசிப்பே நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வோம் ஆண்டவரே. பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஹalleluya. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுவேன்ப்பா. ஹalleluya. 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 உம்மை நான் பின் செல்வேன் ஆண்டவரே. உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஒருபோதும் உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலையில பார்க்கல ஆண்டவரே, சூழ்நிலைக்கு மேலான ஆண்டவரே உம்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்துல என் தேவன் நீர் எங்களோடு கூட நடக்கிறீர். எங்களை கைவிடாத நேசர் ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எப்சிபா என்றும் பியூலா என்றும் ஆண்டவரே எங்களை அழைக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். உன்மேல் பிரியமாய் இருப்பேன் என்று சொன்ன நேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முன்னும் பின்னும் காக்கிற நேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரே கஷ்டத்தோடு கண்ணீரோடு பாடுகளோடு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபத்தோட வந்திருக்கிறார்களோ, வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக, கட்டுகளிலிருந்து கட்டழுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவைகளை சந்திப்பீராக. என்ன எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆராதனையில பங்கு பெறுறாங்களோ அதை தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கரத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. மீதியான நேரத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக இந்த ஆன்லைன் மூலமாக நாம் சபையாக இந்த நாளிலே கூடி சற்று நேரம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாகவும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். மனம் மிகவும் சோர்ந்துதான் போகிறதல்லவா?
என்றால் நாட்கள் வாரங்கள் மாதங்களாக கடந்து செல்லும் பொழுது சபையாக கூடி வர முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் நம் அனைவருக்குள்ளாக இருக்கிறது. ஒரு முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை, அன்பை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. சற்று ஆலயத்தில் தான் கூடி விடுதலையோடு தேவனை ஆராதிக்கலாம் என்றால் அந்த நாட்களும் பின்னிட்டு செல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சோர்வுக்குள்ளாக ஆகிறோம். கர்த்தர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வவியாபி. அவர் அறிவார் எதற்காக இந்த ஒரு காரியத்தை தேவன் இந்த பூலோகத்தில் அனுமதித்தார் என்று. அவர் நியமித்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த வினாடி வரை இதற்குள்ளாக நாம் கடந்து செல்ல தேவ ஆளுகைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாளில், ஏற்ற நாளில் நம்ம விடுவித்து முன்பிருந்ததை காட்டிலும் பின்பான காரியங்களில் மகிமையான காரியங்களை அவர் சபையிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜீவத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அவருடைய முழு ஆளுகைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று காத்திருப்போம். கர்த்தர் ஏற்ற நாளிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த மாதத்தின் கடைசி வெளியில் நம் தேவ சமூகத்தில் இவ்வாறு ஆன்லைனில் கொடுத்த கதையின் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துவோம். அதுக்கு பின்பாக இருந்த உழைக்கும் அன்பான தம்பிகளுக்காகவும் உடைய குடும்பங்களுக்காகவும் உடைய பாதுகாப்புக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இதை கொடுத்த வசதிக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோம். அநேகர் தசமபாகம் கொடுக்க முடியவில்லையே, என்ன செய்வது என்று கேட்கிறீர்கள். சில குடும்பத்தார் அவர்கள் ஆன்லைனில் அவர்கள் டெபாசிட் செய்கிறார்கள். சபை குறித்த அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தம்பி ஜஸ்டினுடைய கருத்தில் உண்டு. நீங்கள் வேண்டாம் வாங்கி அவரை தொடர்பு கொண்டால் அவருக்கு அந்த உதவி செய்வார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். அவ்வாறு கர்த்தருடைய பந்தை பற்றி கேட்டீர்கள். நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இன்னும் இத்தனை மாதம் நாம் காத்து இருந்து விட்டோம். இன்னும் ஒரு மாதம் நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நம் ஆலயத்தில் நாம் கூடி கர்த்தருடைய பந்தை ஆராதிக்கத்தக்கதான வழி வாசலை தேவன் திறந்து வைப்பார் என்று நம் சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் ஏற்ற நாளில் அதையும் கைகூடி வரச்சே வல்லவராக அவர் இருக்கிறார். அதனால் யாரும் சோர்ந்து போய்விட வேண்டாம். அதனால் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக நான் சொல்லிக்கொள்ள வரும்போது பாதுகாப்பை காத்து கொள்ளுங்கள். கிருபை தேவ கருத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபை நடத்தும் எல்லாவித இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்களையும் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் அது நன்றாக இருக்கும். சனிக்கிழமை உபவாச கூட்டமாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இரவு ஜெபமாக இருக்கட்டும், திங்கள் ஆராதனையாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை இருக்கட்டும், அனைவரும் நீங்கள் குறித்த நேரத்தில் இதை கலந்து கொள்வீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் சபை கூடி வருதல் என்பது ஏதோ அந்த நாளில் சபை விடுக்கும் ஒரு நியமத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். தேவன் அதை காண்காண்பவராக இருக்கிறார். அதனால் இந்த காலங்களில் நான் சொன்னதுமா அநேக காரியங்கள் வருகிறது, அநேக செய்திகள் வருகிறது. நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் தயவாக நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் நாம் கண்களை மூடி முதலாவதாக நாம் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் பிள்ளைகளுக்காகவும் மேரேஜ் அனிவர்சரி இந்த வாரத்தில் கொண்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் அருமையான சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களை கண்மணி போல் காத்து போஷித்து வழிநடத்து வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற அப்படின்னால அவனை உயர்ந்த அடைக்கிடத்தில் வைப்பேன் என்று வாக்குரைத்தவரே, உம்மை நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகளை வரும் வருடங்களிலே ஆசுவத்து உயர்ந்த நிலையில் வைத்து அவளை மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. நல்ல ஆரோக்கியத்தையும் பலனை நீடித்த ஆயுசை கட்டளையிடுவீராக. இந்த கிருபைக்கு மூடிக்கொள்ள நம்ம ஆட்சேபிக்கிறோம். அவதமே குடும்ப ஜீவித்தில் புதிய ஆண்டில் பிரவேசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவளுக்கு போதுமாக இருந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே கொடுத்த சந்தோஷம், சுகம், சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டுமாக போஷித்து கிருபையாக அவளை ஆசிரித்து வந்ததுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த வறட்சியான காலங்களிலும் சகல தேவைகளை சந்தித்து அற்புதமாக நடத்தியவருக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வரப்போகும் புதிய ஆண்டு சகலத்தில் ஒரு ஆசுக்கட் ஆண்டாக இருக்கத்தக்கதாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஒரு மனரம்யத்தின் ஆண்டாக, ஒரு ஆரோக்கியத்தின் ஆண்டாக, தேவனுக்குள் கழிவுறும் ஆண்டாக, இழந்து போனதை சகலத்தை சுற்றி கொண்டும் ஆண்டாக இருக்கத்தக்கதாக வாழ்த்துகிறோம். இடத்தின் வாஞ்சிகள் கைகூடி ஒரு ஆண்டாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நம்பி இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை நம்பி இருப்பதனாலே பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளும் தேவன் குடும்பங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீயோன் உன்னை ஆஸ்வதிப்பார், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கூறி சபையாக பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். உடைய கிருபைக்கு மூடிக்கொள்வீராக. எல்லா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. எப்பொழுதும் தேட வார்த்தைக்காக நாம் ஒரு கண்களை மூடி நான் ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே கூடி வர முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இவ்விதத்திலாவது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக, நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைகளை அறிந்த தேவன் அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கீங்கப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, பேசும் அடியாரை உம்முடைய திரு ரத்தத்திற்குள் மறைத்து தம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பேசுகிற அடியார் அல்ல, ஆவியானவர் இடைப்பட ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. நினைவுகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்திற்காக நன்றி. வார்த்தையாய் வந்தவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு மாத்திரமல்ல, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பிரயோஜனப்படுத்தி தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நெருங்கி கிட்டி சேரும் வசனமாக இருக்க இதை நீர் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம் தகப்பனே. முழு ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்தத்தக்கதாக கர்த்தர் இடைப்பட தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய தகுதியற்ற தன்மையை அறிந்திருக்கீங்க. குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாம் மன்னித்து, பரிசுத்த குலைச்சலை மன்னித்து கர்த்தர் எங்களை கழுவி சுத்திகரித்து நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ராஜா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்க செய்தியின் தலைப்பு நல் மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட். முதலாவதாக வேறு அநேக காரியங்களுக்காக செய்தி எடுக்கலாம் என்று முற்பட்டு 2 செய்தி எடுக்கும் பொழுது மீண்டுமாக இக்காலகட்டத்தில் எப்படி கடன் சொல்வதற்காக தேவன் உணர்த்திய ஒரு காரியத்தை நிமித்தமாக இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை செய்தார். வேதத்தில் நாம் அநேக தலை சிறந்த பாத்திரங்களை நாம் காண்கின்றோம். ஆனால் அவர்களில் அனைத்திலும் நம்மை போன்ற ஒரு வழியில் ஒரு ஜீவித்தை ஜீவித்த ஒரு பாத்திரம்தான் தாவீது ராஜா. அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிடும் பொழுது அநேக நேரங்களில் அதை ஒத்துப்போவதை போல நாம் காண முடியும். சில நேரங்களில் தேவனோட உன்னதத்தில் அவர் ஜீவித்து கொண்டிருந்த பொழுது அவர் இதயத்துக்கு ஏற்றவராக காணப்பட்டார் என்று இதயத்திற்கு. அதே நேரத்தில் பட்சேபாளுடைய ஜீவத்தில் அவருடைய ஜீவத்தில் பிரவேசித்த அந்த காரியம் பிரவேசித்த பொழுது அவருடைய வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கு அவருடைய விசுவாசம் சென்று விட்டதை நாம் காண்கின்றோம். நம்முடைய ஜீவித்திலும் இது ஒரு நிழலாக தாவீதின் ஜீவியம் இருக்கவில்லையா? சகலமும் நன்மையாக நடக்கும் பொழுது நாம் தேவனோட உன்னதத்தில் உறவாடுகளாக இருக்கிறோம். அல்லது பாவங்களோ அல்லது கஷ்டங்களோ சோதனைகளோ ஜீவித்தை தாக்கும் பொழுது விசுவாசத்தின் அடிமட்டத்திற்கு வந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த சங்கீதம் 23 தாவீது எழுதியது கிறிஸ்தவ வட்டாரங்களில் இன்று உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் அநேகர் வேதத்தை தொற்றிருப்பார்கள் என்றால் இந்த ஒரு சங்கீதத்திற்காகத்தான் இருக்கும். நான் சொல்வது விசுவாசிகளே அல்ல, பேர் கிறிஸ்தவர்களே. இந்த சங்கீதம் அநேக ஆறுதலையும் தேறுதலையும் கண்ணீரையும் துடைப்பதாக நிலைநிறுத்துவதாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக உடைந்த உள்ளங்கள் சீர்படுத்தத்தக்கதாக
ஆவியானவர் அழகான ஒரு 6 வசனங்கள் தான். ஆனால் 6 வசனங்களில் முத்தாக இருப்பதை நாம் காண முடியும். தான் ஒரு மேய்ப்பனாக தாவீது இருந்ததுனால அவருக்கு தெரியும் ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். எவ்வாறு அவைகளை வழிநடத்த வேண்டும், எவ்வாறு அவைகளை போஷிக்க வேண்டும், என்ன ஆபத்துக்கள் அவைகளுக்கு வரும், அதிலிருந்து அவளை எவ்வாறு காப்பது என்பதை அறிந்ததுனால இந்த இடத்துல சங்கீதத்தை எழுதும்போது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை ஒரு மெய்ப்பனாகவும் கருதி அழகாக இந்த 6 வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நான் ஒரு 6 வசனங்கள் 6 தலைப்பில் கிருபை செய்வார். முதலாவதாக இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்டது ஒரு மெய்ப்பன். 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இங்கே தாவீது தேவனை ஒரு மெய்ப்பனாக வர்ணிக்கிறார். அது சர்வவல்ல தேவனின் குணாதிசயங்களில் ஒன்றாகும். இங்கு தேவன் அன்பான மெய்ப்பனாக வர்ணிக்கப்படுவதனாலே மற்ற குணங்களை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவர் அன்பின் சொருபிதான், அவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் சர்வஞானி, சர்வவியாபி, நாம் எப்பயும் வந்தடையத்தக்க கண்மலை, கோட்டை, அரண் எல்லாம் உண்மைதான். அதே சமயம் அவர் பரிசுத்தமானவர் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் ஆக்கினையை, தீர்ப்பை உண்டு பண்ணும் ஒரு தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இதை நன்கு உணர்ந்திருந்த எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாமே என்று எழுதியிருப்பதை நாம் காண முடியும். 17ஆம் நூற்றாண்டில் ஜீவித்து கொண்டிருந்த ஜோனத்தான் எட்வர்ட் என்ற கர்த்தருடைய தாசன் ஒரு எழுதிய அவர் புத்தகம் உலகமெங்கும் பல மொழிகளில், ஏன் தமிழிலும் மலையாளத்திலும் அநேக தென்னிந்திய மொழிகளிலும் எழுதப்பட்டது, பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் ஆங்க்ரி காட் என்று சொல்லும். தேவனின் கோபக்கரங்களில் உள்ள பாவிகள் என்ற ஒரு புத்தகம். அதே செய்தியை அந்த கர்த்தருடைய தாசன் ஆலயத்தில் எடுக்கும் பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிகள் பயந்து ஏதோ தாங்கள் இப்பொழுதுதான் நரகத்துக்குள் விழுவது போல உணர்ந்து சேரில் இருந்து விழுந்து சேரின் காலை பிடித்து கொள்வார்கள். அவ்வளவாக தேவனுடைய கோபத்தை பற்றிய செய்தியாக அது இருக்கும். அவ்விதமாக பாவத்தை கண்டிக்கத்தக்கதான செய்திகளாக அது இருந்தது. இந்த நாளில் நாம் தேவனின் அடுத்த பக்கமாகிய மனதுருக்கத்தை எவ்வாறு தாவீது ராஜா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். எவ்வாறு ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை அன்புடன் மெதுவாக வழிநடத்தி அவளை பாதுகாத்து நேசிக்கிறாரோ, அவ்வாறு தம் மண்டை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வந்து சேர்ந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதுதான் சத்தியம். இங்கு தாவீது வசனம் 1 இவ்வித மன துருக்கத்தை உடைய தேவனை அவர் சொல்லுகிறார் என் மெய்ப்பன் என்று. இன்று தனக்கே சொந்தம் பாராட்டுவதை நாம் காண்கிறோம். தாவீதுக்கு மட்டுமா அவர் சொந்தம்? இல்லை, நம் ஒவ்வொருவருக்கும் தான். ஆனால் ஒரு நிபந்தனை, தேவன் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தந்தருளிய தன்னுடைய குமாரனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அவருடைய சமூகத்திலே வந்து அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு அவருக்குள் நிலைத்திருப்பவர்கள் தான் அவருடைய ஆடுகளை தவறிய மற்றவர்கள் அல்ல. அவர் ஒருவர் தான் அவரின் மெய்ப்பர் என்று சொந்தம் கொள்ள முடியும். அப்படி என்றால் மற்றவர்கள், அதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8 சொல்கிறார், பிசாசு தான் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லியிருப்பதை நாம் வேதத்தில் நாம் காண முடியும். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருக்கிறார்.
அந்த பிள்ளையுடைய தகப்பனாக அவர் மாறுவதை இங்கு அழகாக நாம் காண்கிறோம். அப்பொழுது மட்டுமே அவரை சொந்தராட்சியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கைக்குள்ளாக இருக்கும் ஆடுகளாக இருப்பொழுது மட்டுமே நாம் தாவீதோடு சேர்ந்து சொல்ல முடியும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மாணவனை குறித்து அந்த ஊரார் புகழலாம். அவன் தங்கி அந்த இருக்க வீட்டு அந்த அவன் வீட்டில் இருக்கிறவர்கள் எங்கள் தெருப்பயன் என்று சொல்லலாம். அநேகர் சொல்லலாம். ஆனால் உரிமை பாராட்டுவது யார்? அவனுடைய பெற்றோரும் உடன் பிறந்தவர்கள் தான். அவ்விதம்தான் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த உலகத்தானும் மற்றவர்களும் மாத்திரம் சொல்லலாம். ஆனால் அந்த கடவுள், அந்த தேவன் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று ஒரு விசுவாசினால் மட்டுமே கூற முடியும். இந்நாட்களில் நாம் நன்கு உணர்ந்து விசுவாசிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இது. அண்ட சராசங்களை படைத்த ஆண்டு நடத்தும் சர்வவல்ல தேவன் என் மெய்ப்பனாக இருப்பதினால என் ஜீவிதத்தில் தாட்சி ஒன்றும் வரும் நாட்களில் ஏற்பட போவதில்லை என்ற விசுவாசத்தை உடையவர்களாக இந்த காலகட்டத்தில் ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பனுக்கு பின்பாக சென்று கொண்டுள்ள ஆடுகளுக்கு தங்களுக்கு அடுத்த நேரம் என்ன சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவளுக்கு நன்கு தெரியும் தன்னுடைய மேய்ப்பன் ஏற்ற வேளையிலே தங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று. இப்படி இருக்க பின்பு ஏன் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கொடிய காலத்தில், இந்த கரோனா வைரஸ் தாக்கப்பட்டிருக்கும் காலங்களில் அல்லது லாக் அவுட் முடிந்த பிற்பாடு என்ற எதிர்காலம், என்ற வேலைகள் எப்படி இருக்குமோ, என் வேலை தொடர்ந்து இருக்குமோ, பிள்ளைகளுடைய படிப்புக்கு அப்படி சந்திக்கத்தக்கதாக என்ற வருவாய் இருக்குமோ, இதில் கவலை இப்படி யோசிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு விசுவாசி தேவனுக்குள்ளாக முற்றுமாக தன்னுடைய ஜீவியத்தை தத்தம் செய்து அவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்கும் பொழுது அவருடைய தேவையை எல்லாவற்றையும் சந்தித்துக் கொள்ள அவர் போதுமான இருக்கிறார். ஏற்ற வேளையில் தன் ஆடுகளுக்கு எவ்வாறு ஒரு மேய்ப்பன் போஷிப்பானோ அவர் போஷிக்க வல்லவராக அவர் இருக்கிறார். எவைகளை? அவருடைய தேவைகளை, விருப்பங்களை அல்ல. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எவைகளை? அவனுடைய குறைகளை, குறைவுகளை, விருப்பங்களை அல்ல. சகோதர சகோதரி, கிறிஸ்தவ ஜீவித்தில் குறைவோ தாட்சியோ ஏற்பட்டு விடாது என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. என்று தப்பு கணக்கு நாமும் போட்டு விடக்கூடாது. மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த காலங்களில் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நாம் இருக்கிற இந்த வசதிகளோடு, இந்த திரட்சியான ஆசீர்வாதங்களோடு இருந்து விடாத மகனே. வாழ்க்கையில் மகளே, வாழ்க்கையில் மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. இன்றிருக்கும் செழிப்பு ஒருவேளை நாளை போய்விடும். இன்றிருக்க வெற்றி நாளை ஒருவேளை தோல்வியாக மாறினாலும் அந்த தாழ்ச்சிகளையும் தோல்விகளையும் நீ சந்திக்க வேண்டுமென்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்குள்ளாக நீ பலப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு தாழ்ச்சியோ தோல்வியோ சந்திக்கும் பொழுது அவர்கள் மனமடிவாகி மன அழுத்தத்திற்குள்ளாக கடந்து செல்வார்கள். அதனைத்தான் இந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம். இன்று தன் தோல்விகளை, சரிவை சந்திக்க முடியாத எத்தனை பிரபலங்கள்
தங்கள் செய்து கொண்ட காரியத்தை நாம் செய்திகளிலே நாம் காண்கின்றோம். பண கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், தாட்சிகள் வரலாம். ஆனால் அனைத்தையும் தேவன் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார் என்ற விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு ஆணித்தரமாக அவருடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். அதை உங்களுக்கும் வரும் சந்ததிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாக நீங்கள் இருக்க வேண்டும். சர்வவல்ல தேவன் ஒரு விசுவாசிக்கு போதுமானதாக இருப்பதினால அவன் மட்டும்தான் கூற முடியும், நான் தாட்சி அடையேன் என்று. உலகத்தானுக்கு இன்று அநேக வசதிகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், அவள் எவ்வாறு மாறிப்போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த மேய்ப்பன் நமக்கு செய்யும் காரியங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வசனம் 2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். இஸ்ரேல் தேசத்து மேய்ப்பர்கள் அக்காலத்தில் பொதுவாக தங்களுடைய ஆடுகளை, தங்களுடைய மந்தையை முதலாவது அதிகாலையில் மலை பிரகாசமான மேடான இடங்களிலே அவர்களை ஏறச் செய்து அவர்களை அங்கு மேய விட்டு பின்பு பகல் 11 மணி வேலை போல அவர்கள் சமவெளிக்கு கொண்டு வந்து புல்தரையில் அவர்களை ஓய்வெடுக்க வைப்பாராம். முதலில் எவ்விதம் ஆடுகள் தங்களுடைய முழு பலத்தையும் உபயோகித்து அந்த மேடான பகுதிகளுக்கு ஏற வேண்டுமோ அவ்வாறு தான் அநேக வீட்டில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார். எதிலும் ஸ்ட்ரகிள், ஆரம்ப காலத்தில் எதிலும் ஒரு போராட்டம், சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவன் நம்மை பிராக்டிஸில் கொண்டு வருகிறார் என்று பயக்குவிக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதன் பின்புதான் ஒரு அமைதலான ஜீவத்துக்குள்ளாக அவர் நடத்துவதை அநேக நம்முடைய ஜீவத்தில் நாம் அறிந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். எப்பொழுது ஆடுகள் திருப்தியாக அமைதியாக படுத்திருக்கும், வயிறு நிறைந்து சாப்பிட்ட பின்பாக அமைதியாக ஓய்வெடுக்கும். இன்று அநேக தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவத்தில் இளைப்பாறுதல் இல்லை. எவ்வாறு ஆடுகள் திருப்தி அடைந்து இளைப்பாறுகிறதோ அந்த திருப்தி விசுவாசிகளுடைய ஜீவத்தில் இல்லை. அது நிமித்தமாக ஜீவத்தில் ஒரு நிம்மதியற்ற தன்மை. மூல காரணம் தவறான இடத்துல தங்கள் ஆத்மாவை போஷிக்க விரும்புவது நிமித்தமாக. பிரசங்கி 5:10, பிரசங்கி 6:9 வாசிக்க கேட்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பிரசங்கி 6:9. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் இது சிறப்பாக எழுதப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். Enjoy what you have rather than desiring what you don't have. Just desiring about nice things is meaningless, like chasing the wind. இல்லாத ஒன்றை கற்பனையிலே அல்லது கனவு கண்டு காண்பது என்பது காற்றை பிடிக்க முயல்வது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் திருப்தியற்ற இருப்பதில் திருப்தி இல்லை. தேவ பிள்ளையுடைய ஜீவத்தில் பாடுகள், வேதனைகள், வறுமைகள், தாட்சிகள் இவைகள் அனைத்தும் இருந்தாலும் மனரம்யமாக அவர்கள் இருப்பார்கள். காரணம் அவருடைய வேர் ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக இருப்பதினால எந்த உஷ்ணம் வந்தாலும் எந்த வறட்சி வந்தாலும் அமைதியாக இருப்பார்கள். அழகான வசனங்கள் உண்டு, நேரமில் நான் கடந்து செய்கிறேன். ஏனென்றால் அவருடைய வேர் ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக இருப்பதினால இந்த உலகத்தில் வறுமையோ சோதனையோ பாடுகளோ இவைகள் மத்தியில் செழிப்பாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக மனரம்யமாக இருப்பதை நாம் காண முடியும்.
18ஆம் நூற்றாண்டில் ஸ்வீடிஷ் தேசத்து நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்ட ஜென்னி லிண்ட் என்ற புகழ்பெற்ற பாடகி தன்னுடைய போலின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது ஓவர் நைட் ஒரு டிசிஷன் எடுத்தார்களாம், இனிமேல் நான் உலகத்திற்காக பாடப்போவதில்லை என்று. அவர் ஒரு நாள் கடற்கரையில் வேத புத்தகத்தை திறந்து தன் மடியில் வைத்துக்கொண்டு தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கடந்து வந்த நிருபர் கேட்கிறார், இல்லைண்டா நீங்கள் புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஏன் இந்த முடிவை எடுத்தீர்கள் என்று. அவர் சொன்னார்கள், நான் தேவனுடைய கிருபையினால நான் நிறைந்தவள். இந்த புகழும் இந்த பகட்டும் இந்த பணமும் இந்த வசதிகளும் என்னை மெதுவாக தேவனை விட்டு பிரிப்பதாக இருந்ததினால இந்ததோர் முடிவை எடுத்து தேவ சமூகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து கர்த்தர் செய்த எண்ணி முடியாத கிருபைகளையும் அவருடைய மகிமைகளையும் நினைத்து நான் தேவனை நான் துதித்து கொண்டிருக்கிறேன். அன்று நான் புகழின் உச்சத்தில் இருந்த காட்டிலும் ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷத்தையும் நான் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களாம். இன்றை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருடைய நிலைமை தான் என்ன? இன்று நீங்களே அறியாது ஒருவேளை உலக காரியங்கள் உங்களை தேவனை விட்டு பிரிப்பதாக இருக்கிறதா? இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் பயத்தினால இன்று அதிக நேரம் ஜெபத்திலும் வேதவாசத்திலும் இருப்பது நல்லது. பொதுவாக இவைகள் நீங்கி மீண்டுமாக நார்மல் லைஃப் வரும் என்றால் எவ்வாறு நம்முடைய ஜெப ஜீவியமும் நம்முடைய வேத வாசிப்பும் அமைய இருக்கிறது? விசுவாச ஜீவத்தில் சில வேளைகளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் அமர்வதை ஃபிசிக்கலாக நான் சொல்லவில்லை, நம்முடைய ஆத்மாவை அமரச் செய்து இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். எசேக்கியேல் 1:25 ஒரு வசனம் உண்டு. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கும் பொழுது அவைகளுடைய தலைக்கு மேலே மண்டலத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது என்று பார்க்கிறோம். எப்பொழுது? பறந்து கொண்டிருக்கும் பொழுதல்ல, அமர்ந்த செட்டைகளை தளர விட்டிருக்கும் பொழுது தலைகளுக்கு மேலாக மண்டலத்திலிருந்து ஒரு சத்தம் பிறப்பித்தது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மனதின் செட்டைகளை படபட என்று அடிக்க விடாது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மனதை அமைதிப்படுத்தும் பொழுதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் நம்முடைய காதில் துணிப்பதாக அது இருக்கும். வசனத்தின் 2ஆம் பகுதி இவ்விதம் சொல்கிறது, அமர்ந்த தண்ணீர் ஆண்டுகளை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கூறுகிறார். ஆடுகள் எப்பொழுதும் பொங்கி பிரபாகித்து வரும் தண்ணீரில் அவைகள் தண்ணீர் அருந்தாது, மாறாக அவைகள் நிலையாக இருக்கும் தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதாக இருக்கும். இக்காலகட்டங்களில் நாம் அனைவரும் ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை சகல முனைகளிலும் சந்திக்க இருக்கிறோம். பி ப்ரிப்பேர்டு, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். வருங்காலங்கள் கடந்த காலங்களைப் போல இருந்துவிடப் போவது இல்லை. பலவித சவால்களை நாம் எதிர்நோக்கி இருக்க காலகட்டத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு கொண்டு நாம் இருக்கிறோம். ஒரு 7 காரியங்களை நினைவு கூறுங்கள். சவாலை அல்லது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆவதாக துணிந்து முன் செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஐயோ முன்பு அப்படி இருந்தது இப்படி இருந்தல்ல, முன்பு செல்ல. பயத்தினால் செயல்திறனை இழந்துவிடக் கூடாது. தைரியத்துடன் எழுந்து நின்று எதிர்த்து போராட பழகிக்கொள்ள வேண்டும்.
ஒரு குறிக்கோளோடு செயல்படுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இணைந்து கணவனும் மனைவியுமாக குடும்பமாக இருந்தால், குடும்பத்தில் இருக்கிறோடு சபையாக இருக்கட்டும், இணைந்து செயல்பட்டு முன்செல்வர்களாக காணப்பட வேண்டிய காலகட்டம். தேவனுடைய வழியிடத்திற்கு முற்றுமாக ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் நான் குறிப்பிட்டது போல, நான் நீண்ட நாட்கள் ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுதோ, அது காத்து கொண்டிருக்கும் காரியங்கள் தள்ளி போகும் பொழுதோ, நமக்கு தெரியாத ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் கவலையும் நம்மை ஆட்கொள்வதாக மாறிவிடுகிறது. அது நம்ம செயலை இழக்கச் செய்வதாக மாறிவிடுகிறது. நாளை என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நாம் தேவனின் பிள்ளைகளாக இருப்பதினால நாம் ஒன்றை மட்டும் நாம் நிச்சயமாக நாம் அறிவோம். நாளை நாம் கடந்து செல்லும் பாதை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அவள் மத்தியில் நம்மை வழி நடத்தும் பரம மேய்ப்பர் நம்மோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை விசுவாசிகளாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எதிர்காலம் நமக்கு என்ன வைத்திருக்கிறது என்பதை நாம் 0.01% கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் அறிந்திருக்கிறோம். அழகான ஒரு பாடல் உண்டு. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்து வருவீர், ஜீவ தண்ணீர் அண்டை என்றும் இளைப்பாறச் செய்வீர், ஏசுநாதா ஏசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர் என்று. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவீர், ஜீவ தண்ணீரண்டை என்றும் இளைப்பாறச் செய்குவீர், இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர், இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். மூன்றாவதாக இந்த மேய்ப்பன் நடத்தி செல்லும் பாதை அல்லது விதம். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பல விதத்தில் தேற்றி பாதுகாத்து வழிநடத்தி தோளில் சுமப்பவனாக அவன் இருக்கிறான். ஒரு ஆடு காணாமல் போனால் அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவன் ஓயப்போவதில்லை. ஒரு ஆடு காயப்பட்டால் அதை காயப்படுத்தி காயத்தை கட்டுப்போட்டு குணப்படுத்தி தோளில் சுமப்பவனாக அவர் இருக்கிறார். ஒரு ஆடு சுகவீனமுற்றால் அதற்கு ஏற்ற மருந்தை கொடுத்து அவரை சுகப்படுத்துவனாக அவன் காணப்படுகிறான். இவ்விதம்தான் நம்முடைய பரம தாப்பனம் நம்மை பாதுகாத்து தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக நம்மோடு இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் இச்சைகளுக்குள்ளாக நம் மனம் போய் நடந்து கொண்டிருந்தபடினா இந்த காலகட்டத்தில் தேவன் கிருபையாக நம்மை தேடி வந்து அந்த ஊழியான குழியிலிருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன்னுடைய திருக்குமாரனாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிடுகிறார். இவ்விதம் அவர் நமக்கு செய்திருந்தும் சில வேளைகளை நாம் சும்மாவாக இருக்கிறோம், மீண்டும் மீறுதலுக்குள்ளாகி பாவத்திற்குள்ளாகி விடுகிறோம் அல்லவா? இதுதான் என்று இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீதுடைய ஜீவியத்திலும் நடைபெற்றது. பாவத்துக்குள்ளான பொழுது தேவன் கிருபையாக கொடுத்திருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சமாதானத்தை பரிசுத்த ஆவியை இழந்தவராக புலம்புவதை 51ஆம் சங்கீதத்தில் நாம் காண்கின்றோம். எதுவரை தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி அவளை அறிக்கை செய்யும் வரை அவருடைய இந்த அனுபவத்தை காண்கிறோம்.
அது அழகாக சங்கீதம் 32 எழுதுகிறார். 32 3 முதல் 5. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எம்மட்டுமாக அவர் மனஸ்தாபப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து சமூகத்தில் தாழ்த்தி பாவ அறிக்கை செய்ததை விடு வரைக்கும் அவருடைய ஜீவத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தது. இதனை கேட்டுக்கொண்டுள்ள அன்மையான விசுவாசிகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் ஏதோ ஒரு ரகசிய பாவம் உங்களுடைய ஜீவத்தில் காணப்படுவதாக இருக்கலாம். அவைகள் உங்களை நித்தம் நித்தம் வாட்டி கொண்டிருப்பதாக இருக்கலாம். நாம் ஏன் அந்த காரியத்தை செய்தேன், நான் அதை ஏன் பேசினேன், நான் ஏன் அங்கு போனேன் என்று உங்கள் மனம் உங்களை பாதித்து கொண்டே இருக்கலாம். அல்லது தேவன் செய்ய சொன்ன ஒரு நல்லது ஒரு காரியத்தை, தேவ சமூகத்தில் செய்த பொருத்தனையை நீங்கள் என்று செய்யாததை விட்டதினால உங்கள் மனம் பாதிப்பதாக இருக்கலாம். இந்த குற்ற உணர்வு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதினால்தான் வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்த பாவத்துக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவத்தில் இந்த குற்ற உணர்வு வராது பிரியமானவர்களே. அதனாலே அப்படிப்பட்ட சத்தம் இருக்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் எவ்வாறு சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்துகிறானோ தாழ்த்தி ஒப்புரவோம் என்றால் என்ன கிருபையாக இருக்கும். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லை விட்டு தேட வந்து விடுங்கள். அவர் செய்ய சொன்ன காரியங்களை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய ஆத்மாவை மீண்டும் தேற்றி புதுப்பிப்பதை ரெஸ்டரேஷன் என்று சொல்லுவார்கள். மீண்டும் உங்களை நிலைநிறுத்துவதை உடைய ஆவிலே நீங்கள் உணரும் பொழுது தாவீது தான் சொல்கிறார் வசனம் 3 தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நம்ம நிலைநிறுத்த அவர் போதுமான இருக்கிறார், நீதியின் பாதையில நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களின் ஆட்டு மந்தையில் பின்னிருந்து அவளை நடத்தி செல்லாமல் அவளை முன்னிருந்து நடத்தி செல்வார்களாம். வேதத்திலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கும் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் தன் ஆடுகளுக்கு எங்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும் என்று. எந்த பாதை தன் மந்தைக்கு பாதுகாப்பானது என்பதை மேய்ப்பன் ஒருவன் தான் அறிவான். இவ்விதம்தான் தேவன் நம்மை முன்னின்று நடத்துகிறவராக இன்றும் இருக்கிறார். அவர் ஒருவருக்குத்தான் தெரியும் நம் ஒவ்வொருவருக்கும் என்னது தேவை என்பதை அறிவார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம்? முன்பாக ஓடுகிறோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தமிழில் சொல்லுவார்கள். பச்சையாக கண்டவிடமெல்லாம் நல்லது என்று நினைத்து போய் சாப்பிடும் பொழுது அது விஷச்செடியாக இருப்பதினால அது மரணத்தை வருவிக்கத்தக்கதாக கூட விருந்துவிடும். ஆனால் மேய்ப்பன் அறிவார் இதனால் தன் ஆடுகள் போஷிக்கப்பட வேண்டும் என்று. அவளுக்கு நேராக நடத்தி செல்லும் பரமத்தாப்பு நமக்கு இருக்கிறார். ஒரு நிபந்தனை, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்வராக காணப்பட வேண்டும். பின் செல்வராக மட்டுமல்ல, யோவான் 10:27 படி என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அவர் பின்னே செல்ல வேண்டும். நாம் அவரையும் அவர் நம்மையும் நன்கு அறிந்திருக்கத்தக்கதாக தேவனோடு உள்ள நம்முடைய உறவுகள் சீராக இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். நான் முதல் குறிப்பிட்டது போல் இன்று நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வரும் நாட்கள் நம் அநேக முக்கியமான ஜீவத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இக்காலகட்டத்தில்
பதஷ்டத்துடன் காரியங்களை செய்து விடாது அவருடைய சத்தத்திற்கு சித்தத்திற்கு செவி கொடுத்து செயல்பொருளாக நாம் காணப்பட வேண்டும். எவ்வாறு? அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும். இதுவரை இருந்த வாழ்வு நிலை மாறலாம். நாம் நம்பியிருந்த நம்முடைய வேலை, சொத்துக்கள், ஆஸ்திகள் நடுச்சமத்தில் சாய்ந்து கரைந்து போவதாக இருக்கலாம். பிரச்சனைகள் நாம் எதிர்பாராத அளவு பொங்கி நம்முடைய ஜீவியத்தை அதிர பண்ணலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? நாம் பயப்பட தேவையில்லை என்று. காரணம், சேனைகளின் கர்த்தர் பரம மேய்ப்பனாக நமக்கு முன்பாக செல்கிறார். யாக்கோபின் தேவன் பாதுகாக்கும் மேய்ப்பனாக நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக பாதுகாப்பதினால இக்காலகட்டங்கள் பதறிப்போய் எந்ததோர் காரியத்தையும் செய்து விடாதீர்கள். 2 வேத பகுதிகளை நான் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 46:10, ஏசாயா 10:31. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். தேவன் வழிநடத்தலை நான் எப்பொழுதும் அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சமத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க வேண்டும், அவருடைய சித்தம் என்பது என்னவென்பதும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் வேத பகுதியில் அவருக்கு முன்பாக அமைதியாக இருக்கும் பொழுது அதுதான் முக்கியமான காரியம். நம்ம முதலே சொன்ன விவரம், மனதை படபட என்று அடிக்க விட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அவருடைய சத்தத்தை கேட்டால்தான் அவர் பின்பாக செல்வர்களாக நாம் இருப்போம். அமுசம் காட்டு பகுதியில் ஒரு வழிகாட்டி சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு அவன் சென்று கொண்டிருந்தான். அவன் சொன்னான், தயவு செய்து என்னுடைய சத்தத்தை கேட்டு என் பின்பாக வாருங்கள், ஏனென்றால் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி. சில பகுதியிலே புதர்கள் மண்டி இருக்கும், ஆனால் புதர்களுக்கு பின்பாக பயங்கரமான பள்ளத்தாக்குகள் உண்டு என்று. அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு சுற்றுலா பயணி மட்டும் தன் காதில் இயர்ஃபோனை வைத்து ஏதோ பாடலை கேட்டுக்கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது இவன் கொடுத்த எச்சரிப்பை அவனால் கேட்க முடியாதவன் சென்று கொண்டிருந்த பொழுது இமைப்பொழுதிலே அந்த வழிகாட்டி ஓடி வந்து அவனை பிடித்து நிற்பாட்டிய பொழுது அந்த தன்னுடைய கரத்தில் இருக்கும் அந்த கோலினால் அந்த வளர்ந்திருந்த செடிகளை நீக்கி பார்க்கும் பொழுது பெரிய பள்ளத்தாக்கிற்கு நேராக சென்று கொண்டதை காட்டினாராம். இமைப்பொழுது அவன் பிடித்திருக்காவிட்டால் விழுந்திருப்பான். இவ்விதம்தான் நமக்கு முன்பாக நம்முடைய ஜீவிதத்திலே எத்தனையோ பகுதிகள், ஆபத்தான காரியங்கள், படுகுடிகள் காத்து கொண்டிருக்கின்றன. மேற்பார்வையில் பார்க்கும் பொழுது எல்லாம் சீராக நன்மையாக இருக்கிறது. மனிதனுக்கு செவ்வையாக தோன்றும் வழிகள் அநேக உண்டு, ஆனால் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் எச்சரிப்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அநேக நேரத்தில் இவ்வாறு நாம் செல்வதனால்தான் சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்தவராக நம் ஜீவிதத்தில் நாம் காணப்படுகிறோம். மாறாக பரம மெய்ப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் சென்றால் மட்டுமே அந்த செழுமையான மேய்ச்சலும் பாதுகாப்பும் நமக்கு இருக்கும். அழகான ஒரு பாடல் கவி உண்டல்லவா, மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்து வருவீர், ஜீவ தண்ணீர் என்றும் இளைப்பாறச் செய்வீர், இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர் என்று. 4வதாக மெய்ப்பனின் வாக்குத்தத்தம், கூட இருப்பேன் என்று சொல்கிற வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இஸ்ரவேல் தேசத்திலே உண்மையாகவே இந்த மரண பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடம் உண்டு. அது 4.5 மைல் தூரம், 7.2 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. இரு பக்கத்திலும் பெரிய சிகரங்கள், ஒரு பக்கம் 1500 அடி, இன்னொரு பக்கம் 1000 அடி சிகரங்கள். நடுவில் செல்லும் பாதை 12 அகலம், அந்த அகலம் 12 அடியாக அது 7.2 கிலோமீட்டர் நீண்ட ஒரு பாதையாம். அது குறுகிய இடத்தில் இருப்பதினால, சூரிய வெளிச்சம் அங்கு காணாதனால அங்கு எப்பொழுதும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்குமாம்.
ஆனால் செழுமையாக இருப்பதினால மேய்ப்பர்கள் அந்த இடத்துல தங்களுடைய ஆடுகளை மேய்க்க அழைத்து செல்வார்களாம். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதினாலும் சற்று இருள் இருப்பதினாலும் துஷ்ட மிருகங்கள் அநேகம் அங்கு இருக்குமா. அதை தான் அங்கே உறுதி செய்கிறார். 1 சாமுவேல் 17:34 தாவீது சொல்லும் காரியத்தை வாசிக்க கேட்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. கரடி மட்டும் இல்லாமல் ஓநாய்கள் இப்படிப்பட்ட விலங்குகள் இருப்பதினால இவர்களும் தன்னுடைய ஆடுகளை காப்பதற்காக மேய்ப்பனுடைய கரத்தில் 2 காரியங்கள் உண்டு. கோலும் தடியும் காணப்படும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த கோலும் தடியும் என்று எடுத்தால் அதுக்கே ஒரு தனியாக ஒரு செய்தி. அது ஆடுகையை மற்றும் பாதுகாப்பை போஷிப்பதை அநேக காரியங்களை உணர்த்துவதாக அது அமைந்துவிடும். அவ்விதமே நாமும் சில வேளைகளில் இருண்ட பள்ளத்தாக்கு வழியே செல்ல நேரிடும் பொழுது பயப்பட தேவையில்லை என்ற வாக்கை இது இங்கே கொடுக்கிறார். காரணம், நம் பரம தாப்பன் நம்மோடு கூட வந்து நம்மை போஷித்து பாதுகாத்து வழிநடத்துவதாக இருப்பதினால எந்ததோர் வாக்குத்தத்தத்துக்கு பின்பாகும் ஒரு கட்டளை இருப்பதை நாம் வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதவே அவர் நடத்தி செல்லும் பள்ளத்தாக்கின் அனுபவம் எப்படிப்பட்டாக இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் உண்டு. ஏற்கனவே பார்த்தவைகள் தான். அவருக்கு பின் செல்ல வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இவ்விதம் நாம் அவர் கீழ்ப்படியும் பொழுது எந்ததோர் பயங்கரமான பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் மத்தியிலும் மகனே மகளே கலங்காதே, திகையாதே, பதறாதே, திடன்கொள், நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற மெல்லிய தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கேட்பதை நம் ஆவியில் நாம் உணர முடியும். இந்த வசனத்தை சற்று நன்கு நிதானித்து வாசித்து பாருங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எ பாசிங் எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுவார்களே, அவ்விதம் இது கடந்து செல்லும் அனுபவமாக இங்கு ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஆம், தேவனுக்குடைய பிள்ளைகளாக இருப்பதினால உன்னதமான பலத்தோடு அவருடைய துணையோடு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பாடுகளை நடந்து அதன் மீது வெற்றி சிறந்து வெளித்தரசக்க தேவனுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக அவர் இருக்கிறார். ஐத்தான் கடந்த திங்கட்கிழமை அருமையான தம்பி குமாரம் தாண்டிய செய்திலே கொடுத்தா சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இதன் அர்த்தம் என்ன? இந்த பாதையை கடந்து நாம் வெளிவரும் பொழுது ஒரு பெரும் ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு அறிவித்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை குறித்து ஒரு 5 காரியத்தை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பள்ளத்தாக்கின் அனுபவம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மானிடனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவித்திலும் தவிர்க்க முடியாத ஒன்று. யோவான் 16:33 எடுக்க வேண்டாம், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 2வது, எதிர்பாராத வேளையிலே அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் வாழ்க்கையில் குறிப்பிடும். யாக்கோபு 4:14. பாரபட்சம் அன்று, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்றில்லாத வண்ணம் அது ஜீவத்தில் ஏற்படும். மத்தேயு 5:45. தற்காலிகமான ஒன்றுதான். 1 பேதுரு 1:6, 1 கொரிந்தியர் 10:13. இந்த அனுபவம் நம்முடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் உறுதிப்படுத்துவதாக பலப்படுத்துவதாக இருக்கும். யாக்கோபு 1:2. பள்ளத்தாக்கு உணர்த்தும் இன்னும் 2 மாறாத ஒரு சத்தியம் உண்டு. ஒன்று, இந்த உலக பாடுகளாகிய பள்ளத்தாக்கின் வழியே நாம் பலவித பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், இழப்புகளை அனுபவித்து நாம் வெளிவரும் பொழுது அந்த அனுபவத்தை தேவன் நம்முடைய ஜீவத்தில் நன்மைக்கு எதுவாக ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பதை கண்டு தேவரே நீ நல்லவர் 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 என்று துதிக்காமல் நாம் இருக்க முடியாது. தேவரே என்னை பாதையிலே நடத்தி வந்த காதலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதுதானே சங்கீதக்காரன் எழுதுகிறான், உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன், ஆனால் எப்பொழுதோ அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று. 2வதாக மாநில பிறந்தல அனைவரும் ஒரு நாள் இந்த மரண பள்ளத்தாக்கை
நாம் கடந்தே தான் தீர வேண்டும். அந்த வேளையில் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க பணிவிடைக்காரர்களாக தெய்வ தூதர்கள் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிமைக்குள் பிரவேசித்து பரம மீட்பரோடு பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துகளாக இருக்கிறார். ஐந்தாவதாக மேய்ப்பனால் நமக்கு ஆயத்தம் செய்யப்பட்டவைகள். வசனம் 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முற்காலத்தில் 2 தேசங்களுடைய ராஜாக்கள் சண்டை ஏற்படும் பொழுது அது வெற்றி சிறந்த தேசத்து ராஜா தோல்வி அடைந்த ராஜாவையும் அவனுடைய சேனைகளையும் மந்திரிகளையும் சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்து சங்கிலினால் கட்டி அவர்களை சிறுமைப்படுத்தி மொட்டை அடிக்க செய்து சங்கிலியால் கட்டி இடுப்பு வரை உடை மட்டும் வைத்து அவளை ஒரு மைதானத்தின் நடுவில் நிற்கச் செய்து சுற்றிலும் தாங்கள் குடும்பமாக ராஜாக்களும் மந்திரிகளும் அமர்ந்து தேச மக்களும் அவளை பரிகசித்து இங்கு இவர்கள் ஆடி பாடி அவர்கள் விருந்து கொண்டாடுவார்களாம். இதுதான் நம்முடைய நிலையாக இருக்க போகிறது பிரியமானவர்களே. இன்று நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக சத்துரு கேட்கிருக்கலாம் கேள்வியிருக்கலாம். எத்தனை ஆவிக்குரிய எதிரிகளோடு பாவ போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது அல்லவா? இச்சைகள் நம் ஓட்டத்தை தடுக்கும் அளவுக்கு பலவித சோதனைகள். அது 1 பேதுரு 2:17 நாம் காண முடியும். மட்டுமல்ல, மனிதனுடைய பரிகாசங்கள், நம்ம இலக்கரிக்க செய்யும் பேச்சுக்கள், சூழ்ச்சிகள், இவர்கள் அனைத்துக்கு முன்பாக தேவன் நம் தலையை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் கழிகூறச் செய்து பலவித கிரீடங்களினால் நம்மை அந்த நாளில் அவர் சூட இருக்கிறாராம். இதுதான் நான் தேவ சமூகத்தில் கழிகூறுவதை நம்முடைய எதிரிகள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். தேவ ஆதாரம் உண்டு. லூக்கா 16:21 கர்த்தர் இயேசுக்கு சொல்வார், அந்த கண்களை அந்த ஐஸ்வர்யவான் ஏறெடுத்த தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பின்பு தாவீது தொடர்ந்து கூறுகிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று. இஸ்ரவேல் தேசத்து மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து தன்னுடைய கூடாரத்திற்கு அந்த மந்தைக்கு வந்து சேர்த்த பிற்பாடு இரவு நேரத்தில் அவருடைய தலை முதல் வால் வரை அவர்கள் தடவி பார்ப்பார்களாம். எங்காவது காயப்பட்டிருக்கிறதா, புண் வந்திருக்கிறதா என்று பார்த்து அந்த இடத்துல ஒலிவ எண்ணெயை ஊற்றுவார்களாம். இன்று இந்த உலகம் நம்மை பல விதத்தில் காயப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரு நாள் நாம் அப்படி சமூகத்தில் நம் காயம் ஆற்றப்பட்டவர்களாக, கீழையாத்தின் பிசுன் தைலத்தினால நாம் சுகப்படுத்துவர்களாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் பலப்படுத்துவர்களாக நாம் தேவ சமூகத்தில் கழிகூற இருக்கிறோம் என்ற சத்தியத்தை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தாக தாவீது கூறுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கிறிஸ்து தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் எந்ததொரு ஆசீர்வாதமும் கிருபையும் பூர்ணப்பட்டதாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குமே தவிர அறகுறையாகவோ சாபமாகவோ இருக்காது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். மேலும் நம் தேவன் பூர்ணப்பட்டவராக இருப்பதினாலே அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூர்ணப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நாம் தேவனை நம் உள்ளான மனதிலிருந்து அவரை ஆவியோடு உண்மையோடு துதிக்கும் பொழுது என்னதோ ஒரு மகிமை உள்ள நேரமாக அது இருக்கும் பிரியமானவர்களே. அந்த பாக்கியமும் ஆசீர்வாதம் தான் என்ன கிருபையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. தேவரே ஒன்றுக்கும் உதவாத என்னையும், எல்லாரும் வெறுக்கப்பட்டிருந்த என்னையும் நீ நேசிக்கிறீர. நன்றி ஐயா, நன்றி ஐயா என்று நல்லிவிட இழுத்தோடு அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருப்பதை நாம் ஆவியில் உணர முடியுமே. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? தெய்வ சமூகத்தில் கடந்து வரலாம். தேவரே, பாவியாக என் மேலே எம்மட்ட கிருபையா இருக்கீங்க தாப்பனே. அப்பா, நான் நேசிக்க நான் பாத்திரவான அல்லப்பா, இருந்தாலும் உடைய கிருபையினால என்னையும் நீ நேசித்தேன் மகனாக மகளாக வைத்திருக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்தின் எத்தனை பேரை நான் துதிக்கிறவர்களாக நான் காணப்படும் பிரியமானவர்களே. சற்று நீங்கள் அமர்ந்திருந்து கடந்த காலங்களில்
தேவன் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவித்திலும் குடும்பங்களில் செய்த நன்மையான ஈவுகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் நீ கண்ணீரோடு தேவனை துதிக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. கோலும் தடியுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன், ஆனால் இப்பொழுதோ 2 பரிபாகளுடையவான் என்று யாக்கோபோடு சேர்ந்து நாமும் தேவரே எம்மட்டுமாக என்னை இம்மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீரே என்று சொல்லி தேவனை துதிக்காமல் நாம் இருக்க முடியாது. நாம் தாவீதோடு சேர்ந்து நாம் சொல்வோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. கடைசியாக 6வதாக மேய்ப்பன் வாக்குத்தத்தம் செய்துள்ள எதிர்காலம். வசனம் 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனம் தேவன் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானவர் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. மத்தேயு 6:33 படி நான் உண்மையாகவே நம் ஜீவத்தை தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேட ஒப்பு கொடுக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் சொல்லத்தக்கதாக தேவன் செய்கிறார். மட்டுமல்ல, மகிமையான ராஜ்யத்திலும் கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கும் ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? பணம், புகழ், சொத்து, ஆஸ்தி, இவைகளை பற்றிய வேதம் சொல்கிறது. இவைகளை ஒரு விசுவாசியை காட்டிலும் அவிசுவாசியும் உலகத்தானும் அதிகமாக பெற்றல்லவா அனுபவிக்கிறார்கள். பின்பு என்ன விசுவாசியின் உண்மையான பூலோக ஆசீர்வாதங்கள்? அண்ட சராசங்களை படைத்து ஆண்டு நடத்தும் சர்வவல்ல தேவன் என்னுடைய பிதாவாக, என்னுடைய தாப்பனாக இருக்கிறார் என்பது என்ன ஒரு பாக்கியம். தன் ரட்சிப்புக்காக தன் ஜீவனையை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்னை மீட்ட இரட்சகர் என் மீட்பராக இருக்கிறார் என்பது என்ன ஒரு பாக்கியம். என்னை இந்த பூவுலகிலே செம்மையான பாதையிலே நடத்த பரிசுத்த ஆவியான தேற்றவாளன் என்னை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவதாக இருக்கிறாரே என்று சொல்வது என்ன ஒரு பாக்கியம். தினமும் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கத்தக்கதாக கரத்தில் கொடுத்திருக்கும் இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக தேவத்திலே தேவனோடு உறவாடுவது என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். தேவனுடைய உசிதமான ஈவுகளை நினைவு கூறத்தக்கதாக தேவனுடைய ஆலயத்திலே போடி அவருடைய பரிசுத்த தொங்கலால் வஸ்திர தொங்கலால் நிறைக்கப்பட்டு தொடும் பொழுது ஆவிக்குள் கழிவுறுகிறோமே, அது என்ன ஒரு மகிமையான ஒரு பாக்கியம். தேவனுடைய இரக்கமும் அவருடைய மன்னிப்பு மாட்சிமும் என்ன ஒரு கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதாலே அதன் நம்மை நிறைக்கிறாரே, அது என்ன ஒரு பாக்கியம். இவைகள்தான் ஒரு விசுவாசியுடைய ஜீவிதத்திலே பூலோகத்தில் பெற்று அனுபவிக்கும் நலமான ஒரு காரியங்கள். மட்டுமல்ல, ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் அவன் பரலோகத்துக்கு ஏற்படுத்தப்பட்டு நித்திய காலமாக அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய ஆத்ம மனவாழ்ந்த கிறிஸ்துவோடும் நம் வேதத்தில் கண்டு ரசிக்கும் பரிசுத்தவான்களோடும் நம் அன்பாக நேசித்து நமக்கு அன்பாக கடந்து சென்ற ஊழியர்கள், பக்தர்கள், உடன்பிறப்புகளோடும் உற்றார் உறவினர் பெற்றோரோடும் மனமகிழ்ச்சியாக இருக்க ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் ரட்சகர் ஒருபோதும் தாட்சியடைய விட்டுவிட மாட்டார். இந்த காலகட்டத்தில், முக்கியமாக இந்த கொடிய காலகட்டத்தில் கடந்து சென்று கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் தாட்சிகள், பாடுகள் எல்லாம் கூடிய விரைவில் மாறிப்போகும் என்ற சத்தியத்தை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதை இனி நமக்கு ஆசீர்வாதமாக, மகிமையாக, மாற்றுத்தரும் ஏதுவாக தேவன் இந்த காலத்தில் பயன்படுத்துகிறார் என்ற சத்தியத்தை மறந்து போய்விடக்கூடாது. வாசிக்க கேட்போம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்பட்டவைகள் அல்ல அல்ல. பேதுரு, இப்பாடுகள் நமக்கு அவசியம். அது நிமித்தம்தான் நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை வர உள்ளது என்று 1 பேதுரு 5 குறிப்பிடுவதை நான் காண முடியும். தொடர்ந்து அவர் தேவன் நம்மை பாடுகளுக்குள்ளாக விட்டு விடாமல் நம்மை அதில் நிலைநிறுத்த வல்லவர் என்று சொல்லும் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். வாக்குரைத்தவர் வாக்குரைத்தபடி செய்ய வல்லவர். ஒரு போர் வீரன் போரில் குண்டடிப்பட்டு
உயிருக்கு போராடி கொண்டிருக்கத்தக்கதாக இராணுவ மருத்துவமனையில் உலகப் போரின் போது செய்யப்பட்டான். அவன் தன் தாயை மிகவும் நேசிப்பவன் என்பதை அவனுடைய நண்பன் அறிந்திருந்ததுனால அவனுடைய தாய்க்கு ஒரு தந்தி, இந்த காலத்தில் அந்த வசதியெல்லாம் அந்த அப்பொழுதில்லை, தந்தி கொடுத்தான். அவர்களும் 2000 மைல் பிரயாணப்பட்டு பல நாட்கள் இந்த இருந்த ஆஸ்பத்திரியில் மருத்துவர்களோ மற்றவருடைய கண்களில் படாத வண்ணம் அவன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தார்கள். அங்கே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இவர்கள் குனிந்து கண்களிலே கண்ணீர் மல்கினராக குனிந்து அவன் சிறு பிராயத்தில் எவ்வாறு அவன் கஷ்டப்படும் பொழுது தன்னிடம் ஓடி வந்து மடியிலே வைத்து அவனுடைய தலையை தன்னுடைய மடியிலே வைத்து அவனுடைய முடியை கோதி விடுவார்களோ அவ்விதம் கோதி விட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்ணீர் பெருக்கெடுத்ததுனால அதில் ஒரு துளி அவனுடைய நெத்தியில் விழுந்த பொழுது அவன் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் அந்த வலியின் மத்தியில் ஆண்டி இதழின் ஓரத்தில் ஒரு புன்னகை ஒழுது. கண்களை திறக்க முடிந்தவனாக மெல்லிய சத்தத்தில், அம்மா எனக்கு தெரியும், நீங்கள் எப்பொழுதும் என்னை பார்க்க வருவீர்கள் என்று சொல்லி அவன் நித்தியத்திற்குள் கடந்து சென்றானா. ஒரு பூலோக தாய் தான் நேசித்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு செய்வாள் என்றால், தாயை போன்ற மாறுபடையவர் உன் தாய். ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையான மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லவர் நம்மளை கைவிட்டு விடுவாரோ. நான் ஜெபிப்போம். நம் ஜீவிதத்தில் ஒரு பதஷ்டமான, இதுவரை நாம் அனுபவித்திராத கண்டிராத காரியங்கள் நம்மை சூழ நடக்கும் பொழுது, ஆங்காங்கு பேரிழப்புகள் ஏற்படும் பொழுது நம்முடைய உள்ளம் நமக்குள்ளாக சோர்ந்து போகிறது. பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். நம் தியானித்த சங்கீதத்தின்படி பரம மெய்ப்பன் நம்மோடு இருந்து சகலத்தையும் நம்மை கீதுவாக மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆம், நம் ஆத்துமொழாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். முடிவரை நம்மோடு இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அவை நாமும் தாவீது ராஜாவோடு சேர்ந்து நாம் சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று. அப்பா, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையான மனதோடு நாம் அனைவரும் நான் தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். மகிமையின் தாப்பனே, இந்த ஆஸ்வதிக்கமான இந்த காலை நீருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுடைய பரம தாப்பன், எங்களுடைய பரம மேய்ப்பனாக எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அந்த அருமையான செய்தியை ஒருத்தங்களை ஆற்றி தேற்றி இந்த நேரத்தில் பலப்படுத்தின கிருபைக்காக, தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி சேத்ராப்பா. காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன், என்னை தேடிவீராக என்று சங்கீதக்காரன் ஜெபித்தானே. காணாமல் போன எங்களை தேடி வந்து ரட்சித்து தூக்கி எடுத்து குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட கழுவி நீரே. அந்த கிருபைக்காக, அந்த அன்புக்காக, அந்த இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இக்கொடிய காலங்களில் பலவிதமான சூழலை நாங்கள் சிக்கி திகைக்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு அனுபவமாக இருந்தாலும் என்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி. பரம மேய்ப்பின் சத்தத்திற்காக நன்றி சேத்திரப்பா. அந்த வாக்குக்காக நாங்கள் நன்றி சேத்திரம் தாப்பனே. எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து என் பாத்திரத்தை நீ நிரம்பிச்சிய வல்லவராக கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பதினால, நம்முடைய பிள்ளைகளாக இருப்பதினால, இம்மைக்கும் மறுமைக்கும் நீர் போதுமான இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இம்மட்டும் எங்களை காத்து வழிநிறுத்தின எபனேசர் இம்மானுவேலாக எங்களோடு இருக்கிறேன். நீர் யெகோவாயிராக இந்த எல்லா காலத்திலும், எந்த சகல காலத்திலும் நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சேத்ராப்பா. விழுத்தாப்பனே, இந்த ஏழு ஜபத்தை திருக்குமான இயேசு கிறிஸ்து வழியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்யோன்ய வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் ஏற்படுத்தியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.